நீங்கள் மாதம் 1,00,000 சம்பாதிங்க, இல்லை 10,000 சம்பாதிங்க. அது உங்கள் திறமைக்கும் உங்கள் உழைப்புக்கும் அப்புறம் உங்கள் படிப்புக்கும் ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் ஏன் படிப்பை கடைசியாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போல்லாம் யாரும் படித்த படிப்புக்கு வேலை பார்க்குறதில்ல. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுடைய சேலரியை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா? அப்படி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவை. இந்த வீடியோவில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபியில் மாதம் வெறும் 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மணிக்கேர் தமிழ் சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதம் வெறும் 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அடுத்த 15 இல்லை 20 வருஷத்தில் உங்கள் கையில் ஒரு பெரிய தொகை இருக்கும் அப்படின்னு நம்ப முடியுமா? கண்டிப்பாக முடியும். நீங்கள் 50-50 இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வெறும் 10 ரூபாயிலிருந்து உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த ஃபண்டில் நீங்கள் மாதம் வெறும் 1000 ரூபா எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மாதம் 1000 ரூபா வீதம் 12,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட 12,000 ஒரு வருஷம் முடிவில் 13,800 ரூபாயாக இருக்கும். 2வது வருஷம் முடிவில் 24,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது 29,600 ரூபாயாக வளர்ந்துருக்கும். அதே மாதிரி 15 வருஷம் நீங்கள் தொடர்ந்து மாதம் 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1,80,000 சேர்த்துருப்பீங்க. அது 6,56,609 ரூபாயாக வளர்ந்துருக்கும். இங்கே தான் உங்களுக்கு புரியும் காம்பவுண்டிங்கோட பவர் என்னன்னு. எஸ்ஐபியை பெரும்பாலான மக்கள் தொடர்றதில்லை. அதுக்கு காரணம் வாலட்டிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கம். இந்த ஏற்ற இறக்கம் என்ன செய்யும்னா, சில வருஷத்துக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்குதுன்னா அவங்க ரிட்டர்ன்ஸும் கம்மியாகிற மாதிரி தெரியும். லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் கண்டினியூ பண்ணுவாங்க. ஒரு சிலர் லாஸ் ஆகிறத பார்த்து எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணாமல் விட்டுருவாங்க. அப்புறம் அதில் எந்த லாபமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணவங்க நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அடுத்த 5 வருஷம் மார்க்கெட் மூடி இருக்குன்னு நினச்சிப்பேன். அதுக்கு காரணம் வாலட்டிலிட்டி. நான் ஏன் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ண முடியும். இதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கண்டினியூ பண்ண முடியும். நான் மேலே சொன்னது மாதம் 1000 ரூபா அப்புறம் 15% ரிட்டர்ன் கால்குலேஷன் தான் போட்டிருக்கேன். அதுவே வருஷம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரிட்டர்ன்ஸும் அதிகமாகும். அதை ஒரு சார்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டில் 10% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்படி பண்ணிங்கனாக்கா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 1,200 ரூபா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் அதிகமாக்குற மாதிரி இருக்கும். உங்களோட 25வது வயசில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுடைய 50வது வயசில் 7,02,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது 54,12,175 இருக்கும். அடுத்து நமக்கு வர ரிட்டர்ன்ஸு ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏற்ற இறக்கம் இருக்கும். ஒரு வருஷம் அதிகமான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும், ஒரு வருஷம் கம்மியான ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும், ஏன் லாஸில் கூட போகும். அதை மாதிரி கால்குலேஷன் பண்ணால் கூட நீங்கள் 50வது வயசில் 3,12,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ரிட்டர்ன்ஸு 11,71,000 இருக்குது. அடுத்த ஷீட்டில் நீங்கள் 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜும் வேரி ஆகிருக்கு. அதில் நீங்கள் 10% இன்க்ரீஸ் பண்ணும்போது 7,02,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் வர ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 16,58,000. ரிட்டர்ன் பர்சன்டேஜ் அதிகமாகிறதும் கம்மியாகிறதும் நம்ம கையில் இல்லை. அது 15%லேருந்து 20-25% கூட போகலாம். 15%லேருந்து 10% கூட வரலாம். இந்த ரிட்டர்ன் பர்சன்டேஜ் நம்ம கையில் இல்லை. ஆனால் எஸ்ஐபி அமௌண்ட் அதிகமாக்குறதும் குறைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் இடையிலே விட்டுட்டா எந்த ஃபைனும் கட்ட வேண்டியது இருக்காது. எப்போ வேணாலும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறுத்திக்கலாம். அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.